இனிமேல் இந்த சர்ச்சுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நினச்சாலும் பரவாயில்ல, அது பிரச்சனை. அது நீங்கள் வந்தீங்கன்னா வராட்டி எனக்கு என்ன, சத்தியத்தை சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் வந்து உண்மையாக நடக்கணும். சும்மா உங்கள்கிட்ட நான் பூசி மளிகைலாம் பேச முடியாது. உண்மை இது மாதிரி நாங்கள் நடக்கிறோம், வாழ்கிறோம், அதை சொல்கிறோம். இதை போல தான் இந்த ஃபேமிலி ஃபெலோஷிப்பில் உள்ள பெரும்பான்மையோர் வாழ்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி நிற்கிறீங்க, நீங்கள் வாழ்கிறீங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதே மாதிரி நீங்கள் வாழணும். ஆன்லைனில் யார் இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்கள் வழிகளை மாற்றிக்கொள்ளுங்க. தவறுகளுக்கு வந்து மனம் கஷ்டப்படுங்க. ஒருவேளை சில பேர் பாஸ்டர் இதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செய்தி கேட்டிருந்தா நான் பண்ண அக்கிரமெல்லாம் செய்யாமல் இருப்பேன். தெரியாதனமாக எங்கள் மாமனார் வாங்கிட்டேன் பாஸ்டர், ரொம்ப டிமாண்ட் பண்ணி, ரொம்ப பொல்லாங்க பண்ணி, ரொம்ப வேதனை கொடுத்துட்டேன் பாஸ்டர். சரி, நடந்து போச்சு. அறியாத காலங்களை தேவன் காணாதவர் போல இருப்பார். ஆனால் இப்பொழுதோ எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களுக்கு நான் ஒரு ஆலோசனை கொடுக்குறேன். சரி, நீங்க தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, என்ன, இனிமே செய்யாதீங்க. போ, இனி என்ன பண்ணாத, பாவம் செய்யாத. ஆனா இதற்கப்புறம் உன் பிள்ளை வர்றான், அந்த பிள்ளைக்கு இந்த தவற நீ செய்யக்கூடாது. உன் பிள்ளை நீதியில நடத்து, சத்தியத்தை நடத்து சொல்லணும். நீங்க எப்பா, நான் தெரியாம இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன், நீ இந்த மாதிரி ஒரு நாளும் பண்ணாத, நீதியா நட, சத்தியத்தில் நட, கர்த்தருக்கு பயந்து வாழு, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்துவார். இப்படி நடந்த மனுஷனை வேதம் சொல்லுகிறது, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ வந்து சகல ஜாதிகளிலும் நீ மேன்மையாயிருப்பாய். உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல இருக்கும். கடலின் மணலை எண்ணக்கூடுமானால் எண்ண முடியுமா? எண்ண முடியும். அதை போல உன் சந்ததி இருக்கும். இந்த ஆசீர்வாதங்கள்லாம் யார் மேல கர்த்தர் கொடுத்தாருன்னா, உத்தரவாதம் உள்ள ஒரு தகப்பன். இரண்டாவது, நியாயமான சகோதரன், நீதி உள்ள தலைவன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு நீதி உள்ள எஜமானா நான் இருக்கிறதுக்கு, என் வேலைக்காரங்க முன்னாடி கூட தலை நிமிர்ந்து நிற்கிற ஒரு நல்ல ஒரு கணவனாக, மனைவியாக நான் நிற்கிறதுக்கு எனக்கு கிருபை தர. எத்தனை பேருக்கு ஆசைங்க? எனக்கு ரொம்ப ஆசை. நான் வந்து என்னுடைய ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவனாக, என் பிள்ளைக்கு ஒரு தகப்பனாக, எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களோ எனக்கு சேவை செய்கிறவங்க முன்னாடி ஒரு நீதி உள்ள எஜமானா நிற்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். என் வேலைக்காரன் என்னை பார்த்து இந்த மாதிரி அயோக்கியம் பண்ணுறீங்கன்னு என் வேலைக்காரன் சொல்லிடக்கூடாது, என் பிள்ளை சொல்லிடக்கூடாது, என்னோட வீட்டார் சொல்லிடக்கூடாது. அப்படி தலை நிமிர்ந்து நிற்க, சத்தியத்துக்கு தூணாக, சாட்சியாக நிற்க எனக்கு இருக்கணும்னு ஆசை. நான் நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் ஆசை நினைக்கிறேன், இல்லையா? இது வரைக்கும் இல்லைன்னா கூட இந்த செய்தி கேட்ட பிறகு ஆசை வந்துடணும், கண்டிப்பாக வரணும். கர்த்தருக்கு கிருபை தரணும்.